கேட்டு பாருங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஆவியானவரே பேசினா கூட இப்போ இருக்கிறவங்க என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க போல, அது எப்படி பின் பாயிண்டாக என்னையே சொல்லுவார் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. இப்போ எல்லாரும் நிறைய பேருக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன இருக்கு? நான்லாம் 10 வருஷமா மெம்பர். என்ன பண்ணிய? 10 வருஷமா மெம்பரா இருந்து என்ன பண்ணோம்? அதுல வேற சிலருக்குலாம் பெருமை என்ன தெரியுமா? நான் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. சர்ச் ஆரம்பிச்ச உடனே பின்னாடி போய் உட்காருவேன், முடிஞ்ச உடனே கடைசி ஜெபத்துக்கு எஞ்சி போயிடுவேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. இதே மாதிரி உங்க ஒய்ஃப் கிட்ட வீட்டில் சொல்லி பாருங்க. நான் வர்றது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. அவள் தூங்கின பிறகு வரவேன், முழிக்கிறதுக்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுவேன். அடுத்தவன் கேள்வி கேட்பான், எதுக்குடா வீட்டுக்கு வர கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி ஆண்டவரும் கேட்பார்ல, ஒய் யூ ஆர் ஹியர். உங்களால் கர்த்தருக்கு என்ன யூஸ்? நான் தசமாக காணி கொடுக்குறேன், போய் பேசாதீங்க. அவர் கொடுக்கறதுல திருப்பி கொடுக்குறீங்க. நீங்க யாரும் முன்னமே தசமாக கொடி காணிக்க கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் அப்புறமா காசு வாங்கல. ஆண்டவரே நாங்கள் தசமாக காணிக்க போட்டோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, கொடுத்தது தான் திருப்பி கொடுக்குறீங்க. நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணீங்க? தேவனுக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கிறோமா இது வரைக்கும்? இந்த சர்ச்னா நான் சொல்றது இங்கே இல்லை, ஆண்டவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இந்த சபைக்குள்ள எவ்வளோ வேலை இருக்குது, ஆண்டவருக்குரிய வேலை இருக்கு. ஒரு செங்கலாவது கர்த்தருக்கு எடுத்து வச்சிருக்கிறோமா? பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேவலமாக ஒரு கேள்வி கேட்பாரு, எனக்கென்று என்ன செய்தாய்? சங்கீதத்தில் கூட பாடினேன் ஆண்டவரே, உனக்கு தான் ராகமே வராதே, நீ எனக்கு என்ன செஞ்ச? இல்லை சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தேன், எனக்கு என்ன செஞ்ச? தசமாங்காணி கொடுத்தேன், அதை நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்தேன், எனக்கு என்ன செஞ்ச? இது வரைக்கும் உங்ககிட்ட அதுக்கு பதிலே கிடையாது. பட் சம்படி கொஞ்சம் பேர் அதில் ஆண்டவருக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். நான் சண்டே கிளாஸ் எனக்கு எடுத்ததெல்லாம் உங்களை மாதிரி சில ஆட்கள் தான். அவங்கெல்லாம் ஊழியக்காரங்கன்னு பட்டத்திலோட இல்லை, அவங்க வாலண்டியராக இன்ட்ரெஸ்டோட வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் நடத்தி அங்கிருந்த ஒரு 10 பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லி, அப்படி சொன்ன அந்த சண்டே கிளாஸ்லேருந்து உருவான ஒரு ஆள் தான் நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இங்கே நிற்கிறேன். அன்னைக்கு அவங்களுடைய தியாகம், தர்மராஜ் அங்கிள்னு ஒரு அங்கிள், அன்னைக்கு அவங்க செஞ்ச ஒரு தியாகம் அவங்களுக்கு யாரும் சொல்லலை, அவங்களுக்கே அந்த பாரம். ஏன் நமக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ பேர் செஞ்ச தியாகத்தில் தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. இந்த சர்ச், இந்த கட்டடம், இந்த இடம் எப்படி வந்துச்சு? ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, சில மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க அன்றைக்கி வரும்போது 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே ஆயிலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதாம்மா. இன்றைக்கி தான் கேட்டேன், இன்றைக்கி தான் சொன்னாங்க சகோதரர்கள், ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி இருந்ததெல்லாம் மீனும் ஏதோ 1-2 விஷயங்கள் தானம்மா. அன்றைக்கி அவங்க தியாகமாக இன்றைக்கி வந்ததுனால இன்றைக்கி நீங்கள் ஸ்டைலாக உட்காந்துருக்கீங்க, இங்கே கௌரவமாக உட்காந்துருக்கீங்க. காரில் வந்து இறங்குறீங்க, கோட் சூட்டோட நீட்டாக வந்து உட்காந்துருக்கோம். என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்தவங்க நம்மெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். உங்கள் டீசென்சிக்கு கொஞ்சம் பேர் தங்கள் தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அன்னைக்கு அவங்க பண்ண காரணம். இன்னைக்கு நீங்க அப்படி செஞ்சாதான் நாளைக்கு உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி இங்கே உட்கார்ந்துருப்பார்கள். இந்த ஜென்ரேஷன் தான் இருக்கிறதுலேயே மோசமான ஜென்ரேஷன் சொல்றாங்க சிலர். உங்களை இல்லை, இந்த ஜென்ரேஷனே, இந்த கிறிஸ்தவ ஜென்ரேஷனே தேவனை பற்றின ஒரு வாஞ்சையும் தேவனுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணமும் இல்லாத ஜென்ரேஷன். தேவன் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், 60 வயசுக்கு மேலே பைபிள் டெய்லி வாசிக்கணும். கொஞ்சம் பேருக்கு பரவாயில்ல, போன ஜென்ரேஷனில் சொல்லி கொடுத்தாங்க காலையில் கண்டிப்பாக பைபிள் வாசிக்கணும்னு. அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் ஏன் சொன்னால் மொபைல் ஃபோனை தேடுது. வீட்டில் இருக்கிற நாமே அப்படி தானே, தூங்கி எந்திரிச்சோன்னா குருட மாதிரி தேடுறான் கையை தடவிக்கிட்டு. என்னன்னு பார்த்தா செல்ஃபோன். அன்னைக்கு இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் ஞாபகம் இருக்குது, காலையில் பைபிள் வாசிக்காமல் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க, காலையில் பைபிள் வாசிக்காமல் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லவே முடியாது, ஏன்னா உங்கள் வீட்டில் பைபிள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. பல பேர் பைபிளை தேடுறான் வீட்டில். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆண்டவருக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நிறைவேற்றி முடிப்பதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ரட்சிப்பு எப்போ பூரணப்படும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். இந்த பரலோகத்துக்கு போகிற பூரணம் எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் சரியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய தன்மை என்னன்னா, யாருக்கிட்டையாவது சொல்லும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த சில காரியங்கள்லாம் நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. சகோதரிகள்லாம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு நல்ல பொருள் புடவை கூட வாங்கிட்டாங்கன்னா, சீப்பாக இருந்துச்சுன்னா உடனே அவங்கள அறியாமலேயே ஒரு 2-3 பேருக்கு அதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, அந்த கடையில் புடவை ரொம்ப சீப்பு,
இதுக்கு பேர் மவுத் மார்க்கெட்டிங். உலகத்திலே இந்த மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப எஃபெக்டிவ். காசு இல்லாமல் பணம் இல்லாமல் அவங்களே செய்யறது. அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒன்று பார்த்தாங்க, ஒரு பாட்டை கேட்டாங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்மள அறியாமலே என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இதான் மவுத் மார்க்கெட்டிங். இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து வந்தது இயேசு கிறிஸ்து தான். கோ அண்ட் ஸ்பெல், அதுக்கு பேர் தான் என்னது, காஸ்பல். நம்ம காஸ்பல்னு ஆக்கிட்டோம், அது கோ அண்ட் ஸ்பெல். இன்னைக்கு நம்ம அதை சொல்கிறோமா? உங்க ரட்சிப்பு பூரணப்படணும் என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை யாருக்கிட்டையாவது சொல்லும். அப்படி சொன்னா தான் உங்க ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இயேசுவை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்ல உங்களுக்கு தோணலைன்னா உங்களுடைய ரட்சிப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. பைபிள் படி தான் நான் சொல்றேன், பைபிள் படி சொல்றேன். நீங்க யாருக்காவது சொல்லணும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்கான், எத்தனை பேர் வேதனையில் இருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்துக்களோட வேலை செஞ்சுருக்கிறேன், இந்துக்கள் நண்பர்களோட கூட பழகியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல குணம் உண்டு, அதெல்லாம் கற்றுக்கணும். ஆண்டவர் எறும்புக்கிட்டே கற்றுக்க சொல்கிறார் பைபிளில், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்துக்கள் கூட வேலை செய்யும் போது அந்த இந்துக்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்தோடனே அவங்களுடைய கோயிலில் இருக்கிற பிரசாதத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலர் நம்ம ஆட்கள் என்ன செய்வோம், வாங்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க வேண்டாம் என்று வேதத்தில் இருக்குது, நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுவீங்க. அவன் வருத்தப்படுவான், ஐயோ சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த வருஷமும் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த வருஷம் அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு வருத்தமாக சொல்லுவான். 3வது வருஷமும் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பாக்கெட்டை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இதை நான் அங்கே வாங்கலை, வர வழியில் உங்களுக்காக வெளியே வாங்கிட்டு வந்தேன். அவன் குடும்பத்தோட அவன் கடவுளை அவன் பார்க்க போகும் பொழுது அவன் அதற்கென்று பிரசாதத்தை வாங்கும் போது உங்கள் மேலே அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு பாருங்க. ஐயோ இவர் சாப்பிட மாட்டாருன்ட்டு வர வழியில் என்ன பண்ணியிருக்கான், நம்மளுக்காக வேற ஒரு இடத்துல தனியாக வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே ஆத்ம பாரம். அந்த பாரம் உங்களுக்கு இருக்கா? என்னைக்காவது அவன் கடவுளுடைய பிரசாதத்தை கொடுக்குறான், நம்ம கடவுளே பிரசாதம், ஜீவ அப்பம் போட்டு வச்சிருக்கிறீங்களே, லைஃப் பிரெட், நம்ம கடவுளே பிரசாதம். அவரை என்னைக்காவது கொடுத்துருக்குறோமா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம வேலை பார்க்க வந்தோம், மஸ்கட்டுக்கு சம்பாரிச்சோம், ஊர் போய் சேருவோம். இங்கே போய் ஆண்டவரை பற்றி பேசி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இதை ஏசுநாதன் நினச்சிருந்தாரா நீங்களாம் இங்கே வந்திருக்கவே மாட்டோமே. ஆண்டவன் நினச்சிருந்தா நம்ம எப்படி இங்கே வர முடியும்? நம்மளாம் நரகத்துக்குரியவங்களா மாறி இருப்போமே. இயேசு பிரச்சனையை ஏற்றுக்கொண்டார், பவுல் ஏற்றுக்கொண்டு. உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லலை, ஒரு வேர்ட். எத்தனை பேர் உங்க கூட வேலை பார்க்குறவன் டிப்ரெஷனில் இருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் உங்க கூட வேலை பார்க்குறவன் பிரச்சனைக்கு வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனால் உட்காந்துருப்பான். கொஞ்சம் பேசி பாருங்க, மடமடன்னு கொட்டுவாங்க எல்லா விஷயத்தையும். எத்தனை பேர் வழி தெரியாமல் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு போய் பேச்சு கொடுத்து பாருங்க. இந்த இயேசுவை சொல்லுங்க. அந்த வேலையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சு விட்டு எடுக்க போகிறதுக்கு பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் என்னது, ஓய்வு நாள். அந்த பர்பஸுக்கு தான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டாந்துருக்கிறார். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, உங்களை அறியாமலேயே உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். யாராவது அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? ஏசுப்பா, நல்லா கை தூக்குங்க பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம். சும்மா பரவாயில்ல, ஸ்தோத்திரம், நல்ல வேலை. யாருமே இல்லைன்னு ஃபீல் ஆகிட்டேன் நான். ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது நம் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். அதே மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாய் மாறும். அதெல்லாம் அனுபவிக்கணுங்க. வெறும் கிரில்லு சாப்பிட்டு இருக்கிற சந்தோஷம் பத்தாது, நல்லா 6 மணி நேரம் தூங்கணும் இருக்கிற சந்தோஷம் பத்தாது, ஒரு கார் வாங்குற சந்தோஷம் பத்தாது, ஊரில் வீடு கட்டுற சந்தோஷம் பத்தாது. அதெல்லாம் உலக பிரகாரமான சந்தோஷம். ஆத்தும சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, அதை அனுபவிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார்.